என்ன நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? எனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கீங்களா? கதைய கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா? அட ஆமா, இன்னைக்கு நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போறீங்க. அதாவது இளவரசர் விக்ரமாதித்தன் கிட்ட நான் எப்படி சேர்ந்தேன்னு தெரிஞ்சுக்க போறீங்க. நல்லா கவனமா பாருங்க. பார்த்தாதான் தெரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்கிட்டாதான் புரிஞ்சுக்க முடியும். அட இது என்ன விக்ரம், பல வருஷத்துக்கு அப்புறம் நீ அரண்மனைக்கு வந்திருக்க. இந்த மாதிரி தள்ளி நின்னு தேவிமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நல்லாவா இருக்கு? அந்த பூவை எடுத்து தேவிமாவோட கால்ல வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஓ ஆஹா, கண்டிப்பா. தாயே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் இந்த பாவத்தை செஞ்சிருக்க கூடாது. நீ உன் பாதுகாப்பை கருதியே இந்த காரியத்தை செய்திருக்கிறாய். நீ பாவம் செய்யவில்லை. அதனால் நீ உன்னை ஒரு குற்றவாளியாக கருத வேண்டாம். தாயே, உங்க அருள் எப்பவும் என் கூட இருக்கட்டும். அமைதி, அமைதி. இனிமே எந்த கவலையும் இல்லாம, யாருக்கும் பயப்படாம உங்க வாழ்க்கைய சந்தோஷமாவும் சுதந்திரமாவும் வாழுங்க. நான் இந்த ராஜ்யத்தை ஆள்ற பொறுப்பை என்னோட சகோதரன் பட்டி கிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். நான் இங்க இருந்து கிளம்பி போய் இயற்கை வளம் சூழ்ந்திருக்கிற ஒரு இடத்தை கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த இடத்துல என்னோட புது தலைநகரத்தை உருவாக்க போறேன். அது மட்டும் இல்லாம என்னோட ராஜ்யத்தை இன்னும் பெருசாக்க போறேன். இதுதான் உங்களோட எண்ணமா இருந்தா அந்த அற்புதமான விசால இடத்தை தேடி கண்டுபிடிக்க நான் வேணா போறேனே. சரி சகோதரா, தாராளமா போ. ஆனா ஜாக்கிரதையா இரு. சீக்கிரம் இங்க வந்து சேரு. நல்லது மன்னா. என்ன பாக்குறீங்க? இங்க இருந்து போயிடுங்க. போய் உங்க மன்னர் விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லிடுங்க. அவருடைய ராஜ்யத்தை விஸ்தாரமாக்குற கனவு நிறைவேறாதுன்னு அவகிட்ட சொல்லுங்க. நீ யாருன்னு சொல்லு. நானா? நான் தான் அசுர மன்னன் பிங்களன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னோட மன்னர் விக்ரமாதித்தனால இந்த காட்டுக்குள்ள நுழைய கூட முடியாது. அப்படி இருக்க ராஜ்யத்தை விஸ்தாரமாக்குவானா? இங்கிருந்து போயிடுங்க. அப்படி அவனுக்கு தைரியம் இருந்தா அவன் சகோதரனை வந்து காப்பாற்ற சொல்லுங்க. என்ன
நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, நாங்க சொல்றது உண்மைதான் மன்னா. யார் இந்த தானவராஜ் பிங்கல்? அவனுக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது? மந்திரியாரே, அந்த தானவராஜ் செஞ்ச தவறுக்கு தண்டனையை நான் கொடுக்க போறேன். நீங்க ராஜ்யத்தையும் மக்களையும் கவனிச்சுக்கோங்க. ஆகட்டும் அண்ணா. நான் தான் அசுர மன்னன் பிங்கலன். இதை தாண்டி எல்லாம் என் ராஜ்யம்தான். என்னுடைய அனுமதி இல்லாம என் ராஜ்யத்துக்குள்ள யார் நுழைய முயற்சி செஞ்சானோ நான் அவங்களை கைது பண்ணிடுவேன். இதப்பா, நீ கைது செஞ்சு வச்சிருக்கிற எல்லாரையும் விடுதலை செஞ்சாகணும். எனக்கு நம்பிக்கை இருந்தது. நீங்க எங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக நிச்சயம் வருவீங்கன்னு தெரியும். நீ உண்மையிலேயே ஒரு சிறந்த அரசனாக விளங்குகிறாய். இன்று நீ அசுர மன்னன் பிங்களனை அழித்து வீரன் என்பதை நிரூபித்தது மட்டுமல்லாது இங்குள்ளவர்களை சிறந்த முறையில் காப்பாற்றி இரக்க மனம் கொண்டவன் என்பதை காட்டியிருக்கிறாய். உன் செயலை கண்டு நான் மகிழ்ந்தேன். இதோ இந்த பரிசை அன்போடு ஏற்றுக்கொள். இந்த சிறிய வேதாளன் உனக்கு சேவைகள் புரிவான். இவனிடம் அபார சக்திகள் உண்டு. அதை உனக்காகவே இவன் உபயோகம் செய்வான். பரவாயில்லையே குட்டி வேதாளமே, உன்னால பறக்க கூட முடியுது. ஆமா மகாராஜா, என்னால எல்லாம் செய்ய முடியும். காத்துல பறக்கவும் முடியும், தண்ணில நீந்தவும் முடியும். அப்படியா? அதெல்லாம் சரி, உன்னோட பேர் என்னன்னு சொல்லு. என் பேரா? இதென்ன வம்பா போயிடுச்சு. தாய் பத்திரகாளி கிட்ட என் பேர் என்னன்னு கேட்க நான் மறந்து போயிட்டேன். சரி பரவாயில்ல விடு. இப்பதான் நீ என்கிட்ட வந்து சேர்ந்துட்டியே, நானே உனக்கு பேர் வைக்கிறேன். நீ ரொம்ப சின்னவனா, அழகானவனா, அன்பானவனா தெரியற. அதனால அதுக்கேத்த மாதிரி ஏதாவது பேர் வைக்கணும். முன்ஜென்ம வைக்கணும். ஆஹா, பேர் உண்மையிலே ரொம்ப அற்புதமா இருக்கு மகாராஜா. முன்ஜெண்டா என்னோட பேரு, எனக்கு உண்டு தனி வரலாறு. எப்படி என் கவிதை? கவிதையெல்லாம் கூட சொல்ற. நீ ரொம்ப வினோதமானவன் தான். இவன் நம்ம ராஜ்யத்தை சேர்ந்த சிப்பாயியாச்சே, இங்க என்ன பண்றா? வணக்கம் மன்னா. என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா இருக்குல்ல? மன்னா, மந்திரியார் தான் என்ன அனுப்புனாரு. உளவாளிகள் கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. நம்ம பக்கத்து நாட்டு மன்னரான கும்பவர்மன் நீங்க நாட்டுல இல்லாததை தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய நாட்டை தாக்கறதுக்காக திட்டங்கள் போட்டிருக்காராம். என்ன? எப்ப தாக்க போறாங்கன்னு தெரிஞ்சதா? சரியா தெரியல. இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ நாம ஜாக்கிரதையா இருக்கணும். இது ரொம்ப ஆபத்தான விஷயம். நான் ராஜ்யத்தை விட்டு இவ்வளவு தள்ளி இருக்கேன். நாளைக்குள்ள அங்க நாம போய் சேரவும் முடியாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மகாராஜா, நான் இருக்கேன்ல. நீயா? உன்னால இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்க முடியும்? முன்ஜெண்டா என்னோட பேரு, எனக்கு உண்டு தனி வரலாறு.
வீரனே நீ போகலாம். மகாராஜா சரியான சமயத்துக்கு அங்க வந்துருவாரு. ஆ. ஆனா முஞ்சன், நாம எப்படி அங்க? பார்த்தாதானே உங்களுக்கு தெரிய வரும். ஆ. ஆ. அட மன்னரே, நீங்களா? நீங்க உள்ளேந்து வரீங்க? எப்ப வந்தீங்க? அதெல்லாம் விடுங்க மந்திரியாரே. நம்ம ஒற்றர்கள் என்ன செய்தி சொன்னாங்கன்னு முதல்ல சொல்லுங்க. மன்னா, நம்ம பக்கத்து நாட்டு மன்ன கும்பவர்மன் எந்த நேரம் வேணாலும் நம்மள தாக்க வந்துருவான். முதல்லயே நம்ம நாட்டை கைப்பற்ற அவன் துடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப நீங்க நாட்டுல இல்லங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அவன் நம்ம அரண்மனையில நடக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு எப்படி தெரிய வருதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நம்ம நாட்டுல அவரோட ரகசிய உளவாளிகள் எல்லா இடத்துலயும் இருக்காங்க மன்னா. அவங்க எல்லாரையும் நான் அப்புறமா பாத்துக்கிறேன். முதல்ல நம்ம ராஜ்யத்தோட எல்லா எல்லைகள்லயும் சிப்பாய்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க. உத்தரவு. நம்ம ராஜ்யத்துல சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருந்தா அவங்கள கைது பண்ணுங்க. நகரத்தோட நாலா பக்கமும் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. உனக்கு மூளையே கிடையாது. அரைகுறையா வந்து செய்திகளை கொடுக்கிற. விக்ரமாதித்தன் எப்பவோ தன்னுடைய ராஜ்யத்துக்கு திரும்ப வந்துட்டானா? இவ்வளவு சீக்கிரம் அவன் எப்படி வந்தான்னு எனக்கே தெரியல மன்னா. எனக்கே குழப்பமா இருக்கு. வாய மூட, அவன் எப்படி வேணா வந்து சேரட்டும். இப்ப அவனை தாக்குறது சரியான யோசனையாக இருக்காது. அவன் எச்சரிக்கையோட செயல்படுவான். ஆமா, அவன் நாடே ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கு. எனக்கு என்னவோ இப்பதான் பயம் அதிகமாயிருக்கு. ஏன்னா அவனே நம்மள தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உடனே போ, நம்ம உளவாளிகளை இப்பவே போய் பாரு. அங்க நடந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் எனக்கு தெரிவிக்கணும்னு சொல்லிடு. சரி, அப்படியே சேரு. கும்பவர்மனோட ஒற்றர்கள் நம்ம ராஜ்யத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள கைது பண்றது ரொம்ப முக்கியம். மகாராஜா, நீங்க எனக்கு உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் முயற்சி பண்ணி பார்க்கட்டுமா? நீயா? சரி, முயற்சி பண்ணி பாரு. இதோ இப்பவே புறப்படுறேன். மன்னா, இந்த சின்ன பையன் நல்ல திறமைசாலி. நீங்க வேணா பாருங்க, நிச்சயமா எதையாவது சாதிச்சுட்டு தான் வருவான். இங்க இருக்கிற எல்லாருமே அரண்மனையுடைய முக்கியமான சிப்பாய்கள் தான். இவங்க மூலமா தான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். இப்பவே வேலைய ஆரம்பிக்கிறேன். உன்னதான் உன்னை உள்ள கூப்பிடுறாங்க. போறேன். அட, என்னாச்சு? ஏன் திரும்பி வந்துட்ட? அது ஒண்ணும் இல்ல. மந்திரியார் ஒரு விஷயம் கேட்டாரு. அவர் என்ன கேட்டாரு? அது உளவாளிகளை பத்தி என்கிட்ட அவர் கேட்டுட்டு இருந்தாரு. உங்ககிட்ட உளவாளிகளை பத்தி எதுக்காக கேட்டாரு? நம்ம எல்லாம் யாரு ரகசிய உளவாளிகள்னு உனக்கு தெரியுமா என்ன? அதெல்லாம் தெரியாது. அவர் தான் ஏதோ பேசினாரு, நான் கேட்டேன். அது சரி, நம்மள உளவாளி இருக்காங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? நம்ம எல்லாம் ரகசிய உளவாளிகள் இருக்காங்கன்னு நான் எப்ப சொன்னேன்? அது நான் உங்ககிட்ட சும்மாதான் கேட்டேன். ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது. இவனுக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. இவனை பின்தொடர்ந்து போனாலே போதும். எங்கிட்ட இருந்து தப்பிச்சு உன்னால எங்கேயும் போக முடியாது. என்கிட்ட இருந்து தப்பிக்கவா பாக்குற? முஞ்சண்டா என்னோட பேரு, எனக்கு உண்டு தனி வரலாறு.
என்ன நீ இங்கு எதுக்கு வந்த? உன்னை நான் அதன்மலையில தானே இதுக்க சொன்னேன். அது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். ஓ, ரொம்ப நல்லது. சேனாதிபதியும் வந்துட்டே தான் இருக்காது. எல்லாரும் வந்துட்டாங்களா? அதன்மனையிலேருந்து ஒரு சிப்பாய் ஏதோ முக்கியமான வித்தையின் சொல்ல வந்ததுக்கான். சொல்லு. சொல்லு. அது இன்னைக்கு மந்திரி ஒரு சிப்பாயை கூப்பிட்டு அரண்மனையில எத்தனை உளவாளிங்க இருக்காங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஓ, அப்படின்னா அரண்மனையில நடக்கிற விஷயங்கள் அத்தனையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படிதான் தெரியுது. அதனாலதான் நான் இங்க. இந்த செய்தி போதும், வேற எதுவும் சொல்ல வேண்டாம். கேளுங்க. மன்னர் கும்பவர்மர் செய்தி அனுப்பிட்டாரு. அதாவது இன்னைக்கு ராத்திரியே மாமன்னர் விக்கிரமன்னர் புரிஞ்சுதா? புரிஞ்சுது. மாமன்னர் கும்பவர்மர் வாழ்க! மாமன்னர் கும்பவர்மர் வாழ்க! மாமன்னர் கும்பவர்மர் வாழ்க! சொல்லு முஞ்ச, ஏதாவது தெரிய வந்ததா? தெரிஞ்சது. நீங்க எச்சரிக்கையோட இருங்க. நம்ம நாட்டோட சேனாதிபதி மன்னர் கும்பவர்மனுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்களை தாக்குறதுக்காக அவன் வீரர்களோட வந்துகிட்டு இருக்கான். தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. வரட்டும், பார்க்கலாம். நான் அரண்மனையோட பாதுகாப்புக்காக சில வீரர்களை அழைச்சிட்டு வந்திருக்கேன். அவங்க எல்லாரையும் நான் உள்ள கூட்டிட்டு போகணும். இந்த கதவு ஏன் திறந்திருக்கு? அதோட சிப்பாய்களும் இங்க இல்ல. ஆச்சரியமா இருக்கு. இது எனக்கு சாதகமா இருக்கும். நீதானா? நம்ம ராஜ்யத்தோட சேனாதிபதியே துரோகியா இருந்தா சின்ன சின்ன சிப்பாய்களை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? மகாராஜா, மகாராஜா, நீங்க இங்கன்னா அங்க அங்க யாரு? அங்க நான் தான் இருந்தேன். முஞ்சன் தான் என்னோட பேரு. எனக்கு உண்டு தனி வரலாறு. வாங்க மந்திரியாரே, இங்க பாருங்க. நம்ம சேனாதிபதி துரோகிகளுக்கு தலைவனா இருந்திருக்கான். மாட்டிக்கிட்டா. இவங்க எல்லாரையும் சிறைச்சாலையில அடைச்சு வைங்க. நாம இப்பவே இந்த நிமிஷமே அந்த கும்பவர்மனை தாக்க போறோம்னு எல்லா சிப்பாய்களுக்கும் சொல்லிடுங்க. நாம கும்பவர்மனோட ராஜ்ய எல்லைக்கு வந்து சேர்ந்தாச்சு. இங்கேயே கூடாரத்தை அமைங்க. தூதுவனே, கும்பவர்மன் கிட்ட போய் தகவலை சொல்லிட்டு வா. நாம போருக்கு தயார்னு சொல்ல.
மாமன்னா, நான் மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டேன். என்ன நீங்க மன்னிக்கணும். நான் உங்களை என் மாமன்னனா கருதி என்னுடைய ராஜ்யத்தை நிரந்தரமா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ராஜ்யத்தை நீயே நடத்த கும்பவர்மா. ஆனா எல்லாம் என் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. எனக்கு முழு சம்மதம். நீ ஒவ்வொரு வருஷமும் 10,000 தங்க காசுகளை எனக்கு வரியா செலுத்தணும். அதுவும் எனக்கு சம்மதம். சரி போ, பயப்படாம தைரியமா ஆட்சி செய். மகாராஜா, எனக்கு உயிர் பிச்சை கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க உண்மையிலேயே உயர்ந்தவர், மிக மிக சிறந்தவர். நன்றி. என்ன புரிஞ்சுதா? அரச பொறுப்பு கைக்கு வந்தா கூடவே பல பிரச்சனைகளும் சேர்ந்து வந்துடும். ஆனா நம்ம விக்ரமாதித்தன் மாதிரி புத்திசாலி மாமன்னருக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. இனி என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா பார்த்தாதான் தெரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்கிட்டாதான் புரிஞ்சுக்க முடியும்.